நம்மோடு பேசுவதற்காக திமுகவிலிருந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ தமிழ் மொழி வளர்ச்சி திட்டம், தமிழ் சார்ந்த அக்கறையை பாஜக தலைவர்கள் வெளிப்படுத்திய போதெல்லாம் இதற்கென்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா, திட்டங்கள் உள்ளதா போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. இப்போ தேர்தல் அறிக்கையில் அதற்கான வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. பற்றி உங்களோட கருத்து? தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தவர்கள் நிறைவேற்றுவார்களா என்பதை பொறுத்துதானே கேள்வி. அவர்கள் கடந்த 2 தேர்தல்களில் கொடுத்த வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றி இருப்பது 0%, 0% தான் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த 3வது தேர்தல் அறிக்கைக்கு யார் உத்தரவாதம் தருவது? ஒரு வகையில் அவர்கள் தமிழை சொல்லி இருப்பது நாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இவர்கள் உண்மையாகவே தமிழை நேசிக்கிறவர்களாக இருந்தால் இந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன செய்தார்கள்? நாம் கேள்வி கேட்ட பிறகாவது ஒரு நிதியாண்டு இருந்தது. இந்த நிதியாண்டிலாவது தமிழ் வளர்ச்சிக்கென்று, தமிழ் வளர்ச்சி துறைக்கென்று ஏதாவது செய்தார்களா? இது அவர்களுடைய அந்த அடையாள அரசியல். இன்னைக்கு கூட டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். சரி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி என்று நடவடிக்கைகளில் தலித்து மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் அம்பேத்கர் விரும்புவாரே ஒழிய, அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் வெளியிட்டு விட்டதால் அம்பேத்கர் மகிழ்ச்சி அடைவாரா என்றால் எனக்கு அதில் 1000 கேள்விகள் இருக்கிறது. இரண்டாவது, மாணவர்களுடைய கல்வி கடன் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, இந்த நாட்டினுடைய மிக ஒரு எதிர்காலம் என்று நாம் கருதக்கூடிய மாணவர்களை பற்றிய திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா? இது எல்லாமே ஒரு அடையாள அரசியல். நாங்க தமிழை வளர்ப்போம், தமிழை வளர்க்கறதுக்கு என்ன திட்டம், என்ன அதுக்கான நிதி திட்டம் என்ன சொல்லியிருக்கீங்க, ஏதாவது இருக்கா? இது இந்த தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கை. யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல், யார் ஒத்துக்கொண்டது? எந்த மக்கள் ஒத்துக்கொள்வார்கள்? அதை நாட்டு மக்களிடம் கேட்டீர்கள். இன்னொன்னு முக்கியமான விஷயம், மிகப்பெரிய ஜும்லா, அமித்ஷா வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, இதை இந்தியாவை உணவு தொட்டிலாக்க மாற்றுவோம். எப்படி மாத்துவீங்க? 20 கோடி மக்கள் இன்னைக்கு வயிறார உண்வதற்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள் இந்தியாவில். இந்த 20 கோடி மக்களுக்கான முதல்ல உணவை பூர்த்தி செய்யாம நீங்க எப்படி உணவு தொட்டிலா மாத்துவீங்க? என்ன அடிப்படை? இந்த உலகத்தினுடைய உணவு தொட்டிலாக மாற்றுவது என்பது எந்த வகையில் சாத்தியப்படுத்தக்கூடும்? அப்படியானால் இவர்கள் பேசி இருப்பதெல்லாம் நம்ம இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு மத்தாப்பு போல இதெல்லாம் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்குமே ஒழிய, விளைவு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வார்த்தைக்கு அவரே கேரண்டி கொடுக்க முடியாத சூழல் தான் கடந்த 10 ஆண்டுகளில் இருந்திருக்கிறது. எனவே நாட்டு மக்கள் இதை புறந்தள்ளி விட்டு வளர்ச்சிக்கு உண்மையான திட்டங்கள் நாங்கள் கொடுத்திருப்பதை போல அதை பார்த்துத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். எனவே இந்த தேர்தல் அறிக்கை மீண்டும் ஒரு பெரும் ஜும்லா என்று வேண்டுமெல்ல. பாஜகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை என்பது வெறும் வெற்று வாக்குறுதிகளாக மட்டுமே இருக்கும் என்று எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களுடைய பெயரில் பாஜக வெளியிட்டிருக்கிறது. ஒரு உறுதியாக எவற்றையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அவற்றையே வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கை